ஒவ்வொரு மனிதன வாழ்க்கையிலும் 3 தினசான நிலைகள் இருக்கின்றன. ஒன்று ஏதாவது செஞ்சு கொண்டே இருப்பான், ஒன்று சோம்பேறித்தனமாக இருந்துகிட்டே இருப்பான், ஒன்று நல்ல காரியத்தை செஞ்சுட்டே இருப்பான், ஒன்று விபரீத காரியத்தை செஞ்சுன்னு இருப்பான். இப்படி 2-3 தினசான காரியங்களோட மனிதன் வாழ்வு இருக்குது. கோவிலுக்கு போகிறது, சுவாமியை பார்க்குறது, தர்ம காரியத்துக்கு ஈடுபடுறது, இதெல்லாம் நல்ல காரியங்கள். சினிமா ஹாலுக்கு போகிறது, டிவி பார்க்குறது, துஷ்ட சகவாசம் வச்சுக்கிறது, இதெல்லாம் விபரீத காரியங்கள். அவனும் கெட்டு போய் சமுதாயமும் கெட்டுப்படும். 3வது 2ம் பண்ணாமல் வெறும் சாப்பிட்றது, குடிக்கிறது, தூங்கிறது, இப்படியே ஒன்றும் செய்யாமல் அப்படியே தூங்கிட்டே இருக்கிறது, அது சோம்பேறித்தனம். இப்படியாக 3 தினசா நிலையில் மனித வாழ்க்கை ஓடின்னு நம்ம இன்றைக்கி பிரத்யட்சமாக நிறைய பேர் அப்படி தான் பார்க்குறோம். நிறைய கடவுள் பக்தியோட கோவிலுக்கு போகிறவாளையும் நிறையா பார்க்குறோம், தர்மகாரி செய்கிறவாளையும் நிறையா பார்க்குறோம். இல்லை சில பேர்கள்லாம் விபரீதமான பல காரியங்களை ஹிம்சை பண்ணுறது, திருடுறது, பொய் சொல்கிறது, கள்ளத்தனம் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. விபரீத காரியங்களும் பண்ணுறவாள் இருக்கா. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறான், குடிச்சுட்டு இருக்கான், சாப்பிட்றான், தூங்குறான், வேறு ஒன்றும் பண்ணுறது கிடையாது. எங்கேயாவது ஒரு சம்பாதிச்சுன்னு வருவான், சம்பாதிச்சு பைசாவை எடுத்து குடிப்பான், இல்லை வீட்டில் போய் பைசா கேட்பான், பைசா கொடுப்பாவ, சாப்பிட்டுவான், தூங்குவான். இது தவிர வேறு வேலையே கிடையாது. இப்படி 3 தினசான நிலையில் மனித வாழ்வு ஓடின்னு இருக்கு. இதில் என்ன பண்ணணும்? நம்ம மனிதனாக உள்ளவன்னா நல்ல காரியம் பண்ணத்தான் இந்த மனித பிரிவை தவிர தீய காரியம் பண்ணுறதுக்கோ சோம்பேறித்தனமாக உட்காரத்துக்கோ அல்ல. ஆகையினால்தான் அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சுதர்மத்தை அவங்கவங்க சரியான முறையில் செய்யணும். மாற்றுக்காரனுடைய வேறு மனுஷனுடைய கர்மாக்களை செஞ்சாலும் விருத்த கர்மாவாயிடும். இந்த அர்ஜுனனே சொல்கிறான், நான் இவ்வளோரையும் கொல்றதெல்லாம் காட்டினா சன்னியாசம் வாங்கி சௌக்கியமாக போயிடலாம் போட்டிருக்கேன்னு நினைக்கிறான். அப்படிலாம் போகக்கூடாதுன்னு சொல்லி, அது தர்மமே இல்லை, அது அதர்மம், உன்னுடைய க்ஷத்திரிய தர்மத்துக்கு ஏற்றவாறு யுத்தம் செய்யணும் நீ என்றெல்லாம் பகவான் சொல்லி கொண்டு வந்தார்.